வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். முதல்வர் விஜய் அவர்களோட இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியால பயங்கரமா வைரலாகி பலரோட பாராட்டுகளை பெற்றுட்டு வருது. நேற்று சென்னை ஜார்ஜ் கோட்டையில 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டுச்சு. இந்த விழாவில் முதல்வர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா முதல் முறையா தேசிய கொடியை ஏத்தினாரு. அப்போதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. பொதுவா இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல தலைவர்கள் ஜஸ்ட் அந்த கயிறை மட்டும் தான் பிடிப்பாங்க. பக்கத்துல கயிறை பிடிச்சிருக்கிற காவலர் தான் கொடியை முழுசா ஏத்துவாரு. அதே மாதிரி தான் இந்த விழாவிலையும் நடந்திருக்கு. ஆனா திடீர்னு காவலர் நிலை தடுமாறவும் உடனே முதல்வர் விஜய் கயிறை இறுக்கமா பிடிச்சு கொடியை ஏற்றியிருக்காரு. இது மூலமா முதல்வர் விஜய் அவர்கள் சும்மா சம்பிரதாயத்துக்கு மட்டும் அந்த கயிறை பிடிச்சு நிக்கலன்னு தெரியுது. அதே சமயம் சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியுது. இப்படி காவலர் தடுமாறினதை உடனடியா சுதாரிச்சு முதல்வர் விஜய் கயிறை பிடிச்சு நிறுத்தினது பலரையுமே வியப்புல அழுத்தியிருக்கு. முதல்வர் விஜய் அவர்கள் கூட்டத்துல என்ன நடக்குதுன்னு இப்படி சுதாரிச்சு செயல்படுறது முதல் முறை கிடையாது. இந்த சுதந்திர தின கொண்டாட்டத்திலேயே ஒரு நபர் முதல்வர் விஜய் கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்க ட்ரை பண்ணும்போது அவ்வளவு கூட்டத்திலையும் ஒரு நபர் நம்ம கிட்ட ஏதோ கொடுக்க வராங்க அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் அவங்க கிட்ட அந்த லெட்டரையும் வாங்கிட்டு அதை அவரோட உதவியாளர் கிட்ட கொடுக்காம அவரோட பாக்கெட்லயே அதை சேஃபா வச்சதுன்னு இப்படி இவரோட நிறைய செயல்கள் எல்லாரும் பாராட்டும்படி அமைஞ்சிருக்கு. பலரும் கமெண்ட்ஸ்ல இப்படி ஒரு வலிமையான மற்றும் எல்லாத்தையும் கவனிக்கிற முதல்வரை தான் நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்னு அவரை பாராட்டிட்டு வராங்க. முதல்வர் விஜய் அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவசரப்படாம அந்த விஷயத்த பக்குவமா கையாள்றது பலரோட கவனத்தை ஈர்த்து இருக்குன்னு தான் சொல்லணும். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.